அனைவருக்கும் வணக்கம். நலம் அனைவரும் நலமே. 100 டேஸ் வெயிட் லாஸ் டின்னருக்கு இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பிரியாணி நம்ம எப்படி ஒரு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுவோமோ அந்த ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெஜிடபிள். ஏன்னு கேட்டிங்கன்னா கலோரிஸ் ரொம்ப லோ, ஃபைபர் ஹையாக இருக்குது, வாட்டர் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் இது பார்த்துக்கும். 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்துக்கு காலிஃப்ளவர் டெய்லியே நம்ம எடுக்கலாம். தைராய்டு பீப்புள், ஹை தைராய்டு இருக்கிறவங்க மட்டும் காலிஃப்ளவர் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ கடாயில் 2-3 ஸ்பூன் கீ விட்டுட்ருக்கேன். அது காஞ்ச உடனே கடுகு 1 ஸ்பூன் தாளிச்சுக்கிறேன். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் நல்லா ரோஸ்ட் ஆகிக்கிட்டோம். ஒரு பிரிஞ்சி இலை, 2-3 பல் கிராம்பு, பரங்கி விதை இருக்கு இல்லையா, பம்கின் சீடு, க்ரீன் பம்கின், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் எப்பொழுதும் போல் க்ளீன் பண்ணிக்கணும். இது ஒரு நல்ல பெரிய பூண்டு, பெரியசாக ஒரு 10-20 பீஸ் இருக்கிறத பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்ருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் ஆகிக்கட்டும். காலிஃப்ளவர் எப்பொழுதும் போல் தண்டை நீக்கிட்டு அதோடய பூக்களெல்லாம் எடுத்து நல்லா உப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். சாப்பர் போட்டிங்கன்னா சாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிங்கன்னா முழு காலிஃப்ளவரையுமே வெந்நீரில் போட்டு எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு அது ஆறினோன்னா கிரேட்டர் இருக்கும் இல்லையா, நம்ம கேரட் துருவியோ வாழைக்காய் கட்டை சீவது அதில் எதுலையாவது ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா பொடி பொடியாக ஆகிடும் நமக்கு. அதுவும் இல்லையா, மிக்ஸி இருக்குது இல்லையா, மிக்ஸி எடுத்துப்போம். நல்ல காலிஃப்ளவரை ரொம்ப தண்ணியில் போடக்கூடாது, வெந்துடக்கூடாது காலிஃப்ளவர், சரிங்களா? அந்த பூச்சிகள்லாம் போகிறதுக்கு தான் வெந்நீரில் போடுறோம் நம்ம. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே பூண்டு வதங்கினதுக்கப்புறம் சேர்த்து வதக்கிக்கிறேன். அந்த காலிஃப்ளவரை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், அந்த பூக்களை முழுசாகவே வெந்நீரில் போட்டு அதை எடுத்து சின்ன சின்ன பூவாக பிச்சுட்டு ஒரு ஜாரில் போட்டுட்டு லைட்டாக இன்ச் பண்ணுங்கள். மிக்சியை ஓட விடாமல் விட்டு விட்டு அடிப்போம் இல்லையா, இன்ச்சு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா பொலன்னு வந்துடும் நமக்கு. தண்ணி பசை இருக்கக்கூடாது, அதுக்கு தான் வேகக்கூடாதுன்னு சொல்கிறேன். வெந்துருச்சுன்னா கூல் ஆயிரும் நமக்கு, சரிங்களா? ஸோ அதனால் வேகாமல் அதை எடுத்து பொடி பண்ணிக்கலாம். பூண்டு, இந்த புதினா, கொத்தமல்லிலாம் வதங்கினதுக்கப்புறம் 1 கப்பு ஆனியன் சேர்த்துட்ருக்கேன். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக ஒரு பச்சை மிளகாய் விதையெல்லாம் எடுத்துட்டு அதில் சேர்த்துப்போம். நான் அந்த காலிஃப்ளவரை வெந்நீரில் போட்டுட்டு சாப்பரில் போட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துப்போம். ஸோ சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம், ஏன்னா நம்ம வேக விடலை இல்லையா. ஸோ லைட்டாக தண்ணி தெளித்து பேக் பண்ணி வச்சிடலாம். இந்த காலிஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விட்டமின் பி இதில் நிறைய இருக்குது. அதே போல் ஃபைபர் கண்டென்ட்டும் ஜாஸ்தி இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது. அப்புறம் பைட்டோ நியூட்ரிஷன்ஸ் இதில் இருக்குது. அந்த நியூட்ரிஷன் நமக்கு கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் நமக்கு. ஸோ கேன்சர் வராமல் பாதுகாக்கிறதுக்கு பெரும் பங்கு வகிக்கிற பைட்டோ நியூட்ரிஷன்ஸ் இந்த காலிஃப்ளவரில் இருக்குது. அதே போல் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஈஸி டைஜஷனும் காலிஃப்ளவர் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கும்.
படிக்கிற குழந்தைங்களுக்கு மெமரி லாஸ் ஆகாமல், அதாவது படித்தது ஞாபகத்தில் இருக்கிறதுக்கு இந்த காலிஃப்ளவர் வந்து ரொம்பவே தேவைப்படுது நமக்கு. அதே போல் இன்னும் நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ரா எடுக்கவே வேண்டாங்க, குக் பண்ணி தான் காலிஃப்ளவர் எடுக்கணும். இப்போ ஒரு 100 கிராம் காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா கலோரி ரொம்ப ரொம்ப கம்மிங்க. 25 தான் இருக்குது. 25 கிராம் தான் இருக்குங்கும்போது நமக்கு கலோரி கம்மியான உணவு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அதனால் அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபேட் வந்து இதில் அவ்வளோவா இல்லை, அதனால நெய் கொஞ்சம் நம்ம சேர்த்துருக்கோம். அதே போல் சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் நமக்கு நிறையவே இருக்குது. கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மிங்க, 5 கிராம் தான் இருக்குது. கார்போ அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது காலிஃப்ளவர் வந்து நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். விட்டமின் சி, விட்டமின் பி, மெக்னீஷியம் இது எல்லாமே, B6, அயன் இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ கடைசியாக வெந்ததுக்கப்புறமா உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து கலந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் சுவையான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் வந்து தயாராகிடும். நீங்களும் சேர்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.